ஊத்தாதடா. அட இருடி அங்க அழுக்கு இது போன்ஸ்ல அப்படியே நிக்குது தெரியுதா நாங்க. நான் அவுட்ல வராம சுத்துவாங்க. அட பாவி. குளிச்சிட்டு வரதுக்குள்ள பாதி வீட தொடச்சிட்டியா? ரூம் எல்லாம் தொடச்சிட்டியா? நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியுதுல்ல. ஏன் நீ தொடக்கிறது வீடியோ எடுக்க தேவையில்ல. அதுல ஊத்து. அப்படியே வா. அங்க பிடி துணி கையில பிடி அப்படியே ஊத்து. பொறுமையா பொறுமையா. என்னைய தானே படுக்க சொன்ன. இது என்ன? தம்பி தூங்கட்டும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் அவங்க மதன் திவ்யா. இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, டே 1 பீரியட். மாமாவோட கேரிங் பீரியட்ஸ் டைமில் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்குலாம் காட்டணும் எனக்கு ஒரு ஆசை. ஆக்சுவலாக எனக்கு பீரியட்ஸ் வந்து 5 days ஆகும். அந்த 5 days-உம் வந்து மாமா தான் எனக்கு வந்து சமைச்சு கொடுக்கறதுலேருந்து, ஜூஸ் போட்டு கொடுக்கறதுலேருந்து, துணி துவச்சி போடுறதுலேருந்து, வீடு க்ளீன் பண்ணுறது எல்லாமே எனக்கு டே 1 தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, ஓகே. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ விளாக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக நான் வந்து லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு விடியக்கால 4 மணிக்கெலாம் பீரியட்ஸ் ஆகிடுச்சு. மாமா எழுப்பி மாமாட்ட மாமா பீரியட்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னதும் மாமா ஆல்ரெடி பேட் வாங்கி வச்சுருந்தா இருந்த பேடை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்குறேன். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி மாமா எந்திரிச்சு சமைச்சி பெட்ஷீட்லேயே துணியெல்லாம் துவச்சி போட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். சமைக்கிறப்ப தான் நான் எந்திரிச்சேனே. அதுவும் எல்லாம் முடிச்சிட்டேன். இந்த கல்லையெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டாக அடுப்பில் கொதிக்குது. அப்போ தான் நான் எந்திரிச்சேன். மாமா என்னை எழுப்பலை. நார்மலாகவே வந்து எனக்கு பீரியட்ஸ் டைம் அப்படின்னா மாமா என்னை எழுப்பவே மாட்டான். எனக்கு அவன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். அந்த 5 நாளும் ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துப்பான். ஸோ ஓகே, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்புகிறேன். மாமா எப்படி என்னை கேர் பண்ணுறேன் நீங்கள் வீடியோக்குள்ள போய் அது தெரிஞ்சுக்கோங்க. எடுத்து கொடுத்துட்டேனா? ஓகேவா? ஓகே. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணும் கைஸ். நான் இந்த டைமில் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது. சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், எந்திரிக்க மாட்டேன், படுத்தே கிடப்பேன், சுருண்டு படுத்தே கிடப்பேன். சரி, இப்போ குளிக்கணுமே அப்படின்றதுக்காக, அந்த குளிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு குளிச்சுட்டு தலை எப்படா காயும் 10 நிமிஷமே படுக்கலாம் அப்படின்னு இருப்பேன். ஸோ எல்லா வேலையுமே மாமா தான் செய்வான். எனக்கு வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு அதான் சொன்னேனே, ஒரு குழந்தைய விட மோசமாக பார்த்துப்பான் இந்த மாதிரி டைமில். ஏன்னா நான் ரொம்ப சோம்பேறி, ஆல்ரெடி சோம்பேறி. நார்மல் டைமில் சோம்பேறியாக இருப்பேன். பீரியட்ஸ் டைமில் இன்னும் சோம்பேறியாக இருக்கிறதுன்றது அந்த பெயின் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் டே அப்படின்றது அப்படியே எனக்கு ஏதோ ஒரு நரகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு பெயின் இருக்கும், டென்ஷன் ஆவேன், மாமாவை திட்டுவேன். நிறைய திட்டுவாங்க மாமா இந்த டைமில். என்கிட்ட நார்மல் டைம்லேயும் சும்மாவே திட்டுவாங்க. ஆனால் இந்த மாதிரி டைமில் இன்னும் ஒரு மாதிரி இரிட்டேட்டாக எரிச்சலாக இருக்கும் எனக்கு. உங்களுக்கே தெரியும் பீரியட்ஸ் டைமில் நம்ம எப்படி அப்நார்மலாக தான் இருப்போம். ஸோ அந்த டைமில் அதையும் மாமா சதிச்சுக்கிட்டே எனக்கு எல்லாமே பண்ணுவான். சரி, ஓகே, பாருங்க என்ன பண்றான். சரி, போதும். அப்படியே புகழ்ந்து கொட்டுவேன். பொறுமையா பொறுமையா. மிளகா கரிஞ்சிருச்சு. ஊத்து ஊத்து ஊத்திடு. ஐயோ. லைட்டா காந்து விட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காந்துனா அது காரம் அதிகமாக. என் போய் படுப்போ. சோறு சோறு நான் கம்மி பண்ணுமா? மைனஸ் மைனஸ். கம்மி பண்ணு கம்மி பண்ணு. 120 வந்துருச்சா? கிண்டு சோற. ஒன்றும் ஆகாது, கிண்டு. சாப்பாடு எடு, குடு. நானே பார்க்க, நீ தொடக்கூடாது. அந்த குண்டால இருக்க தண்ணி ஊத்து.
ம் ஊத்து ஊத்து ஃபுல்லாக ஊத்து. ம் அடுப்பு பிடிக்காம இருக்கு. நல்லா கிண்டி விடு பார்க்கலாம். கரண்டி உள்ள வச்சு நல்லா கிண்டி விடு. பிடிச்சிக்கோ, சுடாது. ம் போதும். இந்த உருளைக்கிழங்கு பாரு, கரண்டி கரண்டி சூடாயிடும், பிடிக்க முடியாது. நல்லா மசாலா ஒன்றா ஆயிடுச்சா? ம் ஆஃப் பண்ணிவிடு. உடச்சி விடாதம்மா, நல்லா இருக்காது. நான் அதுக்கு தான் முழுசு முழுசா போட்டேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிடு. தட்டு போட்டு மூடிடு. இது அங்கே இருக்கும் பாரு. கரண்டி எடுத்து மேலே வச்சுட்டு மூடி. கரண்டி மேலே கவுத்து வை, கவுத்து வை கரண்டி. குழம்பு சாம்பார் நிறைய ஊற்றிட்டோம் தண்ணியை பருப்புல. பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல, 2 நாளைக்கு சாப்பிடுவோம். பருப்பு வைக்கும் போதே அளவு என்கிட்ட கேட்டிருக்கணும். எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டு இப்போ கேட்டால் நான் என்ன பண்ணுறது? சரி, உன்னை எழுப்ப வேணாம்னு தான் நினச்சேன். இது மட்டும் எனக்கு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். காய் வெந்திருக்கான்னு பாரு. அதெல்லாம் வந்துருச்சு. சரி, கொஞ்சம் கொதிக்கட்டும். ம் கொதிக்க விடு. சுண்ட விடும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டான். ம் எல்லாம் எடுத்து வச்சிரு. எப்படியோ என் ஆதரவு இல்லாமல் சமைச்சிட்டு இருக்கிய. எப்படிதான் மிஷின் போட்டிருக்க போல. கொத்தமல்லி நறுக்கி இதில் போடணும் சாம்பாரில். அது கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டால் போதும். இன்னைக்கு மதனோட சமையல் என்ன சமையலுமா? சாம்பார் சாதம். சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், சாதம். பிகாஸ் நான் தூங்கிட்டேன் காய்ஸ், எனக்கு உடம்பு முடியல. 12 மணிக்கு தானே எந்திரிச்சேன். மணி என்ன ஆகுது? 12 இல்லை 11:30க்கு எந்திரிச்சேன். அவ்வளோ லேட்டாக எந்திரிக்கவே மாட்டேன். பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டுக்கிறாங்க காய்ஸ். பாருங்க, பாத்திரம் கழுவி சமைச்சு நான் பண்ண வெள்ளலாம். இன்னைக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது காய்ஸ். மந்த்லி 5 days இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் பண்ற மாதிரி பண்றேன். பிகாஸ் இன்னைக்கு டே 1 எனக்கு. அதனால தான். ஆமா, அதை இது வச்சு நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ சின்ன சின்னதா. மா அறிவாளி மாதிரி பண்ணாத. அந்த இது எடுத்து கத்தியில சும்மா சின்ன சின்னதா நறுக்கிக்கோ. அப்பெல்லாம் நறுக்குனா நல்லா இருக்காது. இப்படி கீழே நறுக்குனா நான் எப்படி காட்டுவேன்? கருவேப்பிலையும் அதையும் மிஷின் இன்னும் இருக்கும் சாமி. ரெடியா வச்சிட்டேன். கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். இந்த கொதி வர போகுது. மிஷின் போமா. வரலமா, என்ன தண்ணி நின்னுடுச்சுமா? ம். அம்மி கூடையில எடுத்து போடுங்க. இந்த கூடையில போட்டா துணி துவைக்கிறேன் गाइस.
அவனை படுக்க சொன்னா எதுக்கு வீடியோ எடுத்துருக்கேன்? ஏன்பா ஆச்சரியமா பண்றியே. அதான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது. கேட்க வர சொன்னேன். வந்தாச்சு போக வேண்டியது. வீடியோ எடுத்துருக்கேன். ஆரம்பத்துலேருந்து எடுத்துருக்கணும். எடுக்கிறா 12 மணிக்கு. நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் ஆரம்பத்துல எடுத்துருப்பேனே. பழசுல அதை எடுத்து போடுங்களா? ஆமா. செட்டு தனித்தனியா வச்சிருக்கேன். ஒன்னோடது போட்டுட்டா ஒன்னோடது போட்டு ஃபர்ஸ்ட். அது ஃபுல்லா வந்துதான். அதெல்லாம் ஒன்றாகாது. பா இருப்பா இல்லை போகணுமா? போடு. ஏய் போட முட்டை ஐயோ போட்டுரு, எல்லாத்தையும் போட்டுரு, அது பிடிக்கும். அந்த மஞ்சள் ஒரு முடி போடுமா? ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பண்றதுனால அவனுக்கு தெரியும். அதுல வந்து சோப் தூள் தான் போட்டேன், தீந்துக்கிட்டு அதான் எடுத்து வச்சேன். இப்போ முடியலல்ல? மூடு. பவர் பட்டன் ஆன் பண்ணு. இப்போ அந்த ப்ரோக்ராம் இருக்குல்ல, இங்கே பாரு. அது 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 அழுத்து. லாஸ்ட்டுக்கு வரணும் அந்த ரெட்டு. ஏய் அதுலயே லாஸ்ட்ல ரெட்டுக்கு வரணும். இதுதான் நான் வந்து போன வாட்டியே வந்து கையில துவைச்சேன். நீனா மிஷின்ல பழக்கி கையில இவ்வளவு துணி நீ துவைச்சு எடுத்துறியா சாமி? ஆமா, கடி துவைச்சது இல்லை பாரு. நம்ம அதெல்லாம் அப்பவே அப்படி கிளிப்பு டப்பாவை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு போடணும், இல்லைன்னா அது கீழே விழுந்துரும். பெட்ஷீட் தலைகாணியோரெல்லாம் போட்டு எடுத்துட்டா அதை காய போட்டுட்டு இருக்காங்க காய்ஸ். எங்கடா ஓடுற? சாப்பாடு வெந்திருக்கும். ஆஃப் பண்ணுங்க. கீழே பவர் பட்டன் முதல்ல ஆஃப் பண்ணணும், தெரியும்ல? ஏமா உங்களுக்கு தெரியாதா? சரிம்மா, தெரியாம கேட்டோம்மா. வெந்திருக்கும் போதும். மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணுற, அவ்வளோதான். அதை வடிக்கணும் இப்போ. நீ போய் படத்துல போல, நீ வந்ததுல இருந்தா பதட்டமாவே இருக்கு. உனக்கு வீடியோலாம் இருக்கு சொல்றேன். போங்க. லைட்டா இருக்கட்டும். நீ வடிக்க கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா துணி எடுத்துடணும், அது நின்னுடும். துணி எதுக்கு நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க? துணி வச்சா ஈரமாயிடாத. பதட்டமா இருக்குற என்னைய. நான் ஒழுக்கமா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இது போதும்னு நினைக்கிறேன். என்னடா பண்ற? அது காப்பியா இல்ல தண்ணியாடா? ஏன் ஓடாத? என்னால ஓட முடியாது. கீழே கொட்டிக்க கிளிப்ப.
துணி காயப்பட்டு கொண்டிருக்கிறார். அது காத்தடிச்சா திருப்பிக்கு தான் செய்யும். அதுக்கு தான் கிளிப்பு 2 போடணும் கரெக்டாக. அது திருப்பி ஆனால் கீழெல்லாம் உழுவாது. யாரும் சொல்றாங்க திவ்யா ஆ கமாண்ட்ல ஆ மதன் திவ்யா தான் எல்லா வேலையும் செய்றாங்க, நீ ஏன் ஹெல்ப்பே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. யார் என்ன சொன்னா என்னம்மா, நீ தான் ஹெல்ப் பண்ணுப்பிய. அதுவும் இந்த மாதிரி டைமில் இன்னும் சொல்லவே வேணாம், எனக்கு தான் தெரியுமே. எங்க வறுமையோட காரணம். சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க பாப்பா. நான் எனக்கு தெரியாதா நீ பண்ணுவியா பண்ண மாட்டேங்கன்னு. நார்மல் டைமில் 1-2 ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் இந்த மாதிரி டைமில் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். நீ தான் கைஸ், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நான் வந்து நார்மல் டைமில் எல்லா வேலையும் பார்ப்பேன். அப்பப்போ இது பண்ணுமாம்மானா பண்ணுவான். ஆனால் எனக்கு பீரியட்ஸ்ன்னு ஆயிடுச்சுன்னா அந்த 5 நாள் மதனோட கேரக்டரே வேறையாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் எந்திரிச்சு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டான். ஐயோ வீடியோ எடுக்கலையே, பாதியிலேருந்து எடுக்கிறேனே, கோச்சிக்காதீங்க கைஸ், முதல்லேருந்து எடுத்துருக்கணும். என்னால் எடுக்க முடியல, நான் தூங்கிட்டேன். என்னை எழுப்பலை இவன். என்னை எழுப்புனா நான் எப்படியும் கண்டிப்பாக இவன் இந்த 5 நாளில் என்னென்ன பண்ணுறான்றதை நான் உங்களுக்கு காமிப்பேன்னு தெரிஞ்சிருச்சு போல. கிருத்துருவா அப்படித்தானே? ஆமாம், நாளைக்கு ஸ்டார்டிங்லேருந்து காட்டுவேன் நீ என்ன பண்ணுறேன்னு. இந்த பீரியட்ஸ் ஆகிறப்பெல்லாம் டெய்லியுமே பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து அலசி போட்டுருவோம். ஏன்னா எல்லாரும் பெட்ஷீட்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். எப்பயுமே பெட்ஷீட்லாம் அலச விட மாட்டேன். இப்போ மிஷின் இருக்குது அப்படின்னு. மிஷின் இல்லாத முன்னாடியும் அப்படிதான். நான் அலச மாட்டேன், நான் அலசுறேம்மா நீ அலசாத அப்படின்னுவான். நான் வந்து ஊற மட்டும் வச்சிருவேன். ஊற வச்சுட்டு சோப் போட்டு துவைச்சிருவேன். கையில் துவைக்கும் போது அலசுறப்ப மட்டும் அவன் வந்து எல்லா பெட்ஷீட்டையும் அலசிடுவான். ஏன்னா பெட்ஷீட் ரொம்ப வெயிட்டாக இருக்கு, என்னால் தூக்க முடியாது. நான் உன்ட்ட சொன்னேன், நீ வெயிலில் நிற்காத, போய் படுது. அடங்க மாட்டேன். ஏற்கனவே நான் ரொம்ப நல்ல, நீ வேற லைட்டு போடாம விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்று சொல்ல தப்பா நினைச்ச மாட்டேங்க, தயவு செஞ்சு போய் தூங்கு. இந்த விஷயம்லாம் நமக்குள்ள இருந்தா போதும், விளாக் எடுத்து போகணும் கிடையாது. எப்படி என் புருஷனை பார்த்து அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க? என்ன திவ்யாவே எல்லா வேலையும் பார்க்குறீங்க, மதன் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. மதன் எந்த மாதிரி டைமில் எப்பப்போ ஹெல்ப் பண்ணுவான்னு தெரிய வேணாம். அவன் எவ்வளோ கேரிங்காக இருக்கான். ஐயோ அவரும் பண்ணுவார், நம்ம தப்பாக பேசிட்டோன்றது வரணும் அங்கே. எனக்கு தேவை அது. நான் மற்றவங்களுக்காக வாழலையே, என் புருஷனுக்காக வாழ்றேன். என் புருஷனை யாராவது பேசினா நான் காமிக்க தான் செய்வேன். இது என்னடா கொடுமை? எல்லாம் தான் வலிக்குது, வயிறு மட்டுமா வலிக்குது? தலை கண்ணு மூஞ்சிலாம் இறக்கிடலாம். ஸ்பீட்ல வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி. ஆமா, ஸ்பீட்ல வைங்க. சமைச்சு கொடுக்கிறது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் திவ்யாவுக்கு. நல்லா கொதிக்க விட்டு அந்த மூடி இருக்குல்ல, இதே மாதிரி இன்னொரு மூடி இருக்கும், அந்த மூடி போட்டு மூடிடணும். இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் சாப்பாடு. ஆனா திவ்யா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நான் சாப்பிடுவேன் கைஸ், ஏன்னா இந்த மாதிரி டைம்ல நான் சாப்பிடுறதே அதுக்காகவே பண்ணுவான், பார்த்து பண்ணுவான். காலையில எந்திரிச்சு வீடு வாசல்லாம் கூட்டிட்டு டீ போட்டு வச்சேன் திவ்யாவுக்கு. ஃபர்ஸ்ட் டீ போட்டேன், அப்புறம் தான் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு திவ்யா கொஞ்சம் தள்ளி படுக்க சொல்லி எல்லாத்தையும் அள்ளி போட்டேன். போட்டுட்டு ஒரு ரவுண்டு அருணை வச்சு அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணி சோப்பு தூள் கொஞ்சம் கரைஞ்சி 10 ரூபா பாக்கெட் அதை போட்டு நான் இது பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் துணிட்டு வச்சிட்டேன். இப்போதான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படி எந்திரிச்சு வரலான்னு தெரியல. எப்படி எனக்காக பிரெட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான் பாருங்க கைஸ். இந்த மாதிரி டைம்ல நான் சாப்பிட மாட்டேன்னு வாங்கிட்டு வந்தேன். நேத்தே வயிறு வலிக்குதுன்னு சொன்னா, அதுவும் இல்லாம இப்ப மேடமுக்கு வந்து கண்ட நேரத்துல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து அவ சாப்பிட்றத பார்த்தா நமக்கும் வந்து கவாங்க இருக்கு.
இதைய கத்தல 4 மணிக்கு எழுப்புறான் மாமா நான் பீரியட்ஸ்னு சொல்லிட்டு என்ன பண்றது நான் 4 மணிக்கு உட்காந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்து படுத்தேன். காலையில எந்திரிச்ச உடனே போய் ஃபர்ஸ்ட் ஸ்டே ஃப்ரீ தான். ஸ்டே ஃப்ரீ வாங்கிட்டு வந்துட்டு போதும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு மூடணும். சாம்பார் ரெடி, உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி, சாப்பாடு வடிச்சாச்சு. ஸோ இனிமே நம்ம அடுத்து வந்து துணியை போட்டு எடுத்துருவோம். ஃபுல்லாக துணியெல்லாம் போட்டு எடுத்துருவோம். சரியா? நீ போய் படுக்கிறியா ப்ளீஸ்? கொஞ்ச நேரம் தூங்கும் வாங்க. சரி அப்போ நான் வீடு தொடச்சிடுறேன். அப்புறமா நீ தூங்குறியா? சரி. துணி ஒரு முடி தானே தெரியா? ஆமாம். ஜூஸ் போட்டு தரட்டான். குளிக்கணும் போனீங்க. குளிச்சுட்டு வந்துடுறேன். பசிக்குது, சாப்பிடணும். ஜெய் என்ன அங்கிட்டு போ. உன்னை எப்படி ஆட்டணும் வேற எல்லாரையும் குளிப்பாட்ட வேண்டியா இருக்கு. வீடு துறைக்குதா நீ குளி. சரி சரி கூல் கூல். நீ வாமா எதுக்குமா வீடியோ எடுத்துட்டு இருக்கான்? அடப்பாவி, குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள பாதி வீட தொடச்சிட்டியா? ரூம் எல்லாம் தொடச்சிட்டியா? நான் வீடு எடுக்கிறேன்னு தெரியுதுல்ல. நீ தொடக்கிறது வீடு எடுக்க தேவையில்ல. நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ரூமு ஹாலில் பாதி தொடச்சிட்டான். இங்கே தொடச்சிக்கிட்டு இருக்கான். அவனை தொடக்க விட மாட்டான். லியோ லியா என்ன லியோ இந்தா பொம்மை உன் பிள்ளைய வச்சு சத்தியமா தொடக்க முடியாது இல்லையா? அவனுக்கு அது வேணாமா? அது மாதிரி கத்துறது வந்துட்டியா? அவனுக்கு அந்த பால் எடுத்து கொடுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை தொடச்சிருக்கேன். தொடக்கத்துல என்ன தெரிஞ்சது தெரியாது எனக்கு புரியலையே. நீ கொஞ்ச நேரம் இங்க தலையை காய வை. அப்பா உங்களுக்கு போலாம் ஜூஸ் போடுவேன். சரியா? ஆனால் ரொம்ப பாவம் தான். மாதம் 5 நாள் வீட்டு வேலைக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெகுலராக இந்த பொண்ணுங்க செய்வீங்க, கஷ்டம்தான். தலையை அவுத்து விடுன்னு எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா?
ஊக்குறேன் ஊக்குறேன் பாய் அலசலை நான் அலசிட்டு அப்படியே குளிச்சிருக்கேன். அந்த இது எங்க பீரிட்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் நான் எடுத்து போட்டுக்கிறேன். அப்படி எரிச்சு விட்டுருங்க. நல்லா எரிச்சு விட்டுருங்க. அன்னைக்கு எப்படி எரிச்சு அருணோடது நாளைக்கு போட்டுக்கிறேன். எல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. எப்போ போடுறதுக்கு தண்ணி ரொம்ப இது பாரு தண்ணியில தெரியுது. இங்க பாரு இங்க பாரு அங்க பாரு எதையும் எடுத்துட்டு வருது. கடி கையோ வச்சு தின்னுது.
அது எங்கேயாவது இருக்கும். அப்படியே இந்த மதில் மேல் போட்டு விடு. அதுக்கப்புறம் எடுத்து கொடியில் போட்டுக்கலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம். மேலே காய போகணும்ல. இடமே இல்லை. அது ஒரு வாட்டி அந்த டப்பில் முக்கிய இடம் அவனோட. நல்லா கசிக்க அது மேலே போட்டு விடு. டீசலை தூக்கி போட்டுலாமா? இதே நம்பி ஒன்று போட்டு கிடக்காங்க. இது போனவே இல்லை, துவைச்சாலான் இருக்கு. அள்ளிட்டு வந்து கூட வந்துருச்சு. கை வேணும் திவ்யா. அப்படியே செடிங்களுக்கு ஊற்றி விடலாம் அந்த தண்ணியை. ஆஹா, நீ எப்படி இருக்க அந்த தடவை தள்ளிட்டு கூடாது. நானும் போட்டு தள்ளிட்டு இருக்கேன். குளிச்சுட்டு தான் நானும் உள்ள போவேன். கயிறை மாற்றணும். அந்த கயிறு இது ஆயிடுச்சு, லூஸ் ஆயிடுச்சு. அதான் அறுகுது அது வெயில்ல. வருவேன் அங்க பாரு, பந்த தூக்கிட்டு அது வருது. ஐயோ என்ன மேல போயிட்டான், அப்பா மேல போயிட்டான். துணிக்காய போட போயிருக்கான் பாப்பா. வெயில்ல கிடந்து அலையிற அப்பா, வயிறு வலிக்குது தானே? வயிறு வலிக்குதா? வலிக்குதே, ஆனா வலிக்கல. வலிக்குமா? போய் படுத்து வீடியோக்கு நான் இன்ட்ரோவே எடுக்கலையே.
இது போடுவியா? எஸ் ஆஃப் கோர்ஸ். என்ன கண்டென்ட் இது ஆக்சுவலி? நான் என்னன்னா போடுவேன், நீ இன்ட்ரோ மட்டும் எனக்கு எடுத்து கொடுந்தா. நீ லூஸ் மாதிரி போய் எதுக்கு எல்லாம் எடுத்து? இன்ட்ரோ மட்டும் வாங்கப்பா. மேல தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அங்க வெயில் அடிக்குதுல்ல, வெயில்ல எவ்வளவு நேரம் நிப்ப? வெயில்ல எவ்வளவு நேரம் நிப்ப? வா ஓ ஹவுஸ் ஓனருங்க லிஃப்ட் போட்டு தர சொல்ல போறேன். இல்லையா? அதெல்லாம் நீ தூக்கி இறங்க மாட்டேன், தள்ளி நான் இறங்குறேன். ஏன் இறங்க மாட்டேன்? பார்த்து 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 பார்த்து. நீ முதல்ல கீழே வா, வந்து படுப்போம். நான் எப்படி வருவேன்? ஆமா மாமா 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 இங்க இன்ட்ரோ எடுத்து கொடு. இன்ட்ரோ எடுத்து கொடு. நான் இன்ட்ரோவே எடுக்கல. ப்ளீஸ் கோஆபரேஷன் மீ. உண்மையை சொல்லணும்னாக்க இவதான் பீரியட்ஸு. இப்போ இவ துணியில் நான் தான் துவைச்சி போட்டேன். எப்போயுமே எப்போ பீரியட்ஸ் ஆனாலும் அந்த 5 days அவளுக்கு எப்போ வந்து பெயின் நிற்கிற வரைக்குமே என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அந்த 5 daysமே நானும் சேர்ந்து குளிப்பேன். ஏன்னா அந்த ஒன்று மணி இருக்கும் இல்லையா, தொடுவேன், திடீர்னா ஏதாவது ஒன்று இது பண்ணுவேன். அதனால் வந்து அந்த 5 நாளுமே வீடு தொடப்போம். 5 நாளுமே இந்த பெட்ஷீட் இதெல்லாமே துவைச்சி கொடுத்துருவேன். 5 நாளுமே நானும் சேர்ந்து குளிப்பேன். ஸோ இப்போ தான் வேலையெல்லாம் முடித்தேன். இப்படி தொடச்சிட்டு இதோட எண்டிங் முடிச்சுட்டேன். இப்போ இங்கே வெளி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். குளிச்சுட்டு அப்புறம் தான் நானுமே உள்ளே போவேன். ஏன்னா சாமி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நானுமே அப்புறம் தான் உள்ளே போவேன். சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? குளிச்சுட்டு வரேன். ஓகே. என்ன வேணும்? குளிச்சுட்டானே. மாமாவும் குளிச்சுட்டான். இதில் இன்னொரு விஷயம் என்ன கைஸ், மாமாவும் பாவம். ஏன்னு சொல்லுங்க, 5 நாளும் அவனும் குளிக்கணும். இந்த மாதிரி தலைக்கு தினமும் குளிக்கணும். எனக்கு ஒரு பக்கம் ஜாலியாக இருக்குது, எனக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னு. இருந்தாலும் மாமா பாவம், அவனுக்கு தினமும் குளிச்சா தலைவலி வந்துடும். அதுவே எனக்கு பயம். அதனாலே அவனை வந்து வாரத்தில் 1 நாள் தான் குளிக்க சொல்லுவேன். வாரத்தில் 1 நாள் மட்டும் நீ குளிச்சா போதும் பாரு. ஆல்ரெடி அவனுக்கு ஸ்வெட் ஆனாலும் தலைவலிக்கும், தலை குளிச்சாலும் தலைவலிக்கும். போய் படு போ. தலை காஞ்சிச்சா? ஹீட்டர் போட்டியா? படு, இந்த கொஞ்ச நேரம் படு. தயவு செய்து அதை தூக்கி போடுங்க. தூக்கி போட்டா அது வேண்டாம். உச்சா போ. வாப்பா உச்சா போ. உச்சா போனியா? வா. சமோசா கேடி. காலையில பெடிக்கிறதுக்கு தான் அப்புறம் போ, அவன் பின்னாடியே போ. ஓகே, வேலை முடிச்சு. இடையில ஒரு டீ குடிச்சேன். அவசரம் வாயில ஊற்றி விட்டு டீ போட்டு குடிக்கணும். நேரத்துக்கு ஒரு 10 காப்பி போட்டு கொடுத்துருப்பேன் என் பொண்டாட்டி. அவளுக்கு முடியாதுனாலும் எனக்கு அதுதான் பொண்டாட்டி வேணுங்கிறது தீர்த்தம். மாமா சாப்பாடு இந்த வழக்கு. ரெண்டாவது சமைச்சு முடிச்ச குக்கர், சாம்பார் வச்ச குக்கரை வச்சு கழுவி முடிச்சுட்டான். கொஞ்சம் தாண்டி போடுறேன். கொஞ்சமா சாப்பிட்டாலும் கருத்துல துன்பா இருக்கும்.
சாப்பிடாம கிடந்தா எப்படி? கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு, சாம்பார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாசம் மாசம் அப்படி தானே பண்ணிட்டு இருக்கேன், என்ன புதுசா சொல்றேன்? போன வாட்டி ரசம் வச்சேன், கேப் விட்டு குழம்பு வைக்கிறேன்னா மறந்து போயிடுது. டீ போட்டு வச்சிருக்கேன், குடிச்சியா? ரொம்ப டீ குடிக்க கூடாது சரியா? அப்புறம் ஜூஸ் போட்டு தரேன். தண்ணிதானே? வாங்க. சாப்பாடு ஏமா ஏம்மா இப்பதானம்மா சாப்பிட்டேன், மறுபடியும் குடினா எப்படிம்மா குடிப்பேன் நானு? நீ வேணா போட்டு வையே, நான் அப்புறமா ஒரு 4 மணியா போல குடிச்சுக்கிறேன். மணி இப்போ 3 ஆகுதுல்ல. ப்ளீஸ்மா, இப்போதான் சாப்பிட்டாக்கா, நான் இப்போதான் வயிறு வலிக்குது தானே, எனக்கு கொஞ்ச நேரம் தூங்க விடு. இப்போதான் சோறு தின்னும், அதுவே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. மாமா ப்ளீஸ் மாமா, நீ போட்டு வை, ஆனால் நான் குடிப்பேன். நான் ஒரு 4 மணியா போல் குடிக்கிறேன். என்ன நான் படுக்கிறேன், என்னை 4 மணிக்கு நீ எழுப்பி கொடுத்துரு. நான் கண்டிப்பாக 4 மணிக்கு குடிப்பேன், குடிக்காமல் இருக்க மாட்டேன். ஓகேவா? ப்ளீஸ். சரி. உன் பிள்ளை வருது பாரு. இல்லையா ஜூஸா வேணும்? வணக்கம். அந்த இது இருக்கும் பாருங்க. வச்சிருக்கனே, ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அட முட்டை கண்ணா. அந்த கொட்டைலாம் அதில் போகக்கூடாதுன்னா அதில் புளிய சொன்னேன். கொட்டையெல்லாம் இழுத்து தரேன், இதெல்லாம் சத்து கிட்டது மாதிரி இருக்கு. நீ தானே வாங்கி கொடுத்த? நான் அப்பயே இரும்புல கேட்டேன், நீ தான் பிளாஸ்டிக்ல வாங்கிக்கோ, உன் கைக்கு அது போதும்னு. ஆமா, என் கைக்கு அது போதும் தான். நீ ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மா ஒரு வாட்டி பண்ணுவேன், நான் உனக்காக மாற்றி வைக்கணுமா? இந்த கிண சால்ட் ஒரு சிட்டிக்கல், சுகர் ஒரு ஸ்பூன். இந்த ஜீவன் எதுக்கு இருக்குன்னே தெரியல எங்க வீட்டில், ஒன்றுத்துலேயும் வர மாட்டுது. அப்பா அப்பான்னு கூப்பிட்றேன், ஒன்றும் பண்ணி தர மாட்டான். பீரியட்ஸ் டைம்ல எனக்கு இவனாவது கொஞ்சம் வேலை செய்யான். எதுவுமே பண்ண மாட்டேன், அவன் எதுவுமே பண்ணாம இருக்கிறதே கொஞ்சம் பெரிய சொல்றான். ஏதாவது ஏடாகணுமோ பண்ணி சுகர் லைட்டா. என் பிள்ளை சாப்பிடுது. பிள்ளைக்கு சாப்பாடு வச்சுட்டியா? லியோக்கு நான் 5 நாள் சாப்பாடு வைக்க மாட்டேன், நீங்க தான் வைக்கணும் சரியா? நான் வைக்க கூடாது. அது என்னோட கிளாஸ், ஜூஸ் குடிக்கிறதுக்காக நான் வாங்கி வச்சிருக்கிறேன். அந்த கிளாஸ் ஷேக் ஜூஸ் எல்லாம் அதில் தான் குடிப்பேன். அம்மா நான் தூங்கி எந்திரிச்சு தான் குடிப்பேன், குடிச்சிட்டுலாம் தூங்க மாட்டேன். ஆல்ரெடி வயிறு ஃபுல் தொம்முன்னு இருக்கு, எனக்கு நிறைய சோறு போட்டேன். ஊத்து. நான் 4 மணிக்கே எந்திரிச்சு குடிப்பேன் குட் கேர்லா. ஓகே
அது நான் இந்த டீ தூள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக அந்த டப்பா வாங்கி வச்சேன். அந்த டீ தூள் இதெல்லாம் செடிக்கு போட்டால் நல்லதாமே. நான் தூங்கிட்டா கொஞ்சம் நானுமே படுத்துட்டான். இடுப்பு வலிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு துணியெல்லாம் காய வச்சதெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி கீழே படுக்கிறியா? சரி பண்ணி காலம் அமைச்சுட கொஞ்சம். தைலம் தைலம் தேய்ச்சி பழகாத. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். என்ன தூங்குறியா? வீடியோ இப்போ கட் பண்ணணுமா? கேனை எதுக்கு எடுக்குதுன்னு தெரிஞ்சு தாயும் பிள்ளையும் கடவுளே எடுக்கலாம் திட்டுவா. அதனால் எடுக்கிறேன். நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ரொம்ப டயர்டாக இருக்கேன். தூங்கிட்டு துணி காய போட்டெல்லாம் எடுக்கணும். குட் நைட். ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். இப்போ எழுந்திரிச்சேன். மாமா என்ன பண்ணுறேன்னு தெரில. போய் பார்க்கலாமா? அவங்க தூங்குறாரா இல்லையான்னு தெரியல. காலை அவிக்க விட்டா நல்லா தூங்கிட்டேன். இப்போ தான் எழுந்திரிச்சேன். அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? வாங்க மாமா. மாமா மாமா. துணி எடுத்துட்டு இருக்கா. டீ வேணும். டீ வேணுமா? மரியாதை இந்த மாதிரி டைம்லலாம் டீ குடிக்கக்கூடாது கைஸ். ஜூஸ் தானே குடிக்கணும். சொல்லுங்க நல்லா. அடங்கணும். இதாவது அடங்கணும். காஞ்சிச்சா துணியில? எனக்கு என்ன தூக்கம் கலையில் அதான் கொட்டாய் வந்துகிட்டே இருக்கு. பேக் கேமராவில் மாமா கட்டுறேன். தூங்க முடிஞ்சோட கேவலமாக கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகுது. தூங்குனி யூடியூப்ல வீடியோ போட்டேன். அப்படியே டைம் ஆயிடுச்சு. துணி காஞ்சிருச்சு. இங்கே போட்டு எடுத்துட்டு. காஃபி குடிச்சிட்டியா நீ? இல்லைம்மா, இப்போ 10 நிமிஷம் ஆகுது. நான் எந்திரிச்சிட்டேன். எடுத்துட்டு ஸ்கை பாரு இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கு? ஏன் நான் எதுக்கு மிஷினில் துவைக்க மாட்டேன் இப்போ தெரியுதா? மிஷின் வாங்கி தரேன், மிஷின் வாங்கி கொடுத்தியா செகண்ட் ஹேண்டில்? துவைச்ச சட்டை மாதிரியா இருக்குது. அழுக்கு போகாது. அதான் பிரச்சனை. ரீவாஷ் பண்ணணும். இல்லையா எப்போ எந்திரிச்சேன்? இல்லை இப்போ நான் பார்க்கும்போது தூங்குச்சேன் கொரட்டை விட்டுக்கிட்டு. என்ன உன தூக்கணுமா? போடா முடியாது. ஏமா வீடியோ எடுத்துருக்காங்க காலையிலேருந்து? இவன் கத்துறான். போடா நீதான் பல்ல காட்டாத. குடிக்கணும் சரியா? நீதான் பழகி விட்ட அவனை. இங்க வந்து நிக்கும் போதெல்லாம் தூக்கி அவனை நிக்க வச்சு வேடிக்கை காமிச்சு இப்போ வந்து கத்துட்டு மூக்கு வச்சிடும். ஓடு. நான்லாம் தூக்க மாட்டேன். நான்லாம் தூக்குவேன் 5 நாளைக்கு. அம்மா தூக்கன்னு வராத. அது என்ன பண்ணுச்சு? இந்த மாதிரி ரொம்பலாம் பார்க்கக்கூடாது. அது அந்த காலத்துல வந்து சொன்னாங்க அப்படி. அந்த காலத்துல பூரா காடு.
அதனால் காட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பேய் பிசாசெலாம் அண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 3 நாளைக்கு ஒதுங்கி இருக்கணும். அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, அந்த ஸ்மெல்லுக்கு வரும்ன்ட்டு. அதை பிடிச்சிக்கிட்டீங்க, அதை பிடிச்சிக்கிட்டு இன்னும் ஆடுறீங்க. நான் எங்க ஆடினேன்? அதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுறேன் அப்படி இருந்து இதெல்லாம் ஏன் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா? நம்ம 4 இடம் போகிறோம் வர்றோம், பேய் பிசாசு பின்னாடியே வரும். அதனால தான் வாஷிங் க்ளீனிங்லாம் பண்ணுறது. அதுவும் இந்த மாதிரி டைமில் ரொம்ப பெயினாக இருக்கும் வேலை செய்ய முடியாது. இன்னும் காயில வாசலுக்கு நேராக போடக்கூடாது, தள்ளி போடுங்க. சாப்பிட்டேன், சாப்பிட்டேன். ஜூஸ் குடிச்சியா? ஜூஸ் மட்டும் குடிக்கல, மறந்துட்டேன். ஏன் மறந்துட்டேன்? குடிப்பேன். நீ எங்க போன? சொல்லிட்டு தானே போனேன். நீ போன உடனே நான் தூங்கிட்ட தெரியுமா? விளாகே கண்டினியூ பண்ணல. ஆமா, பெட் கவர் கூட போடல. ஆமா, பெட் கவர் போடல. இங்க பாரு, நீ எடுத்து போட்ட துணி அப்படியே கிடக்கு. துணியை கூட நான் மடிக்கல. அவர் நீ போட்டு போனது அப்படியே தான். நீ மடிக்கிற, நான் வந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டா இப்போ உட்காந்து மணி என்ன தெரியுமா? சரி, ஓகே. எதுக்கு இப்போ என்ன காமிச்சுக்கிட்டு? சரி கைஸ், நான் லேட்டாக போயிட்டேன், அதனால வீடியோ எடுக்க முடியல போல. ஆமா ஆமா, அவனை தான் நான் எடுக்க முடியும். நீ ஃபுல்லா உன்னையே தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். தோணுச்சு. அப்புறம் என்ன இருக்கிற vlog நானா அது எடுத்தா ஒரு மாதிரி அது ஏதாவது நினைச்சுக்குவாங்க, இவங்க வந்து சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்றாங்களோ அப்படின்னு ஏதாவது நினைச்சுக்குவாங்க. அதனால தான் அப்படியே எடுத்துருக்கேன். கைஸ், உண்மையாவே மாமா துணியை எடுத்து போட்டுட்டு அவசர அவசரமா கிளம்பி போனா, அவன் போய் ஒரு 10 நிமிஷத்துல நானும் படுத்துறீங்க பாருங்க. பெட்டு கவர் போடல, தலைக்காணி வர போடல, துணியை மடிக்கல, ஒண்ணுமே பண்ணல. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க கார்த்திகா, இப்ப சொல்லுங்க. உண்மையாவே வந்து சரி மாமா இருந்தா அதை ஏதோ பண்ணுவான், நம்ம வீடியோ எடுத்து போட உட்காந்த இடத்துல அப்படின்னு யோசிச்சா சத்தியமா என்னால முடியல. எனக்கு ஸ்டொமக் அவ்வளோ பெயின். நான் சும்மாவே வீட்டுல ஆள் இல்லைனாலே தூங்க தான் செய்வேன். சுத்தமா இல்லை. அதுவும் இவன் இருந்தா நான் தூங்கவே முடியாது, இவன் இல்லைன்னா தான் நான் தூங்க முடியும். அவன் போனதுக்கு அப்புறம் நான் படுத்தது சொல்லாத. சாயங்காலம் உன்னை தூங்க விட்டுட்டு தான் இருந்தேன். அதுதான் இந்த மாதிரி டைம்ல தூங்க விடுவேன். இந்த மாதிரி டைம்ல தூங்க விடுவேன், மத்த டைம்ல தூங்க கூடாது. அவன் கூட சேர்ந்து இவனும் தூங்குறான். ஏய், பயங்கரமா தூங்குறான் என் கூட சேர்ந்து. ஜூஸ் குடிச்சியாவோ? ஜூஸ் மட்டும் குடிக்கல, ஜூஸ் குடி. வா, சாப்பிட்டு படுத்துட்டு இப்ப நீ வந்து எழுப்புன உன்னை பார்த்தோன்னே தான் எனக்கு வீடியோ ஞாபகமே வந்துச்சு. நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டா? எங்க சாப்பிட்டேன்? நான் இங்க சோறு வடிச்சு வச்சிருக்கிறேன், சாம்பார் வடிச்சு வச்சிருக்கிறேன். சோறு வடிச்சு வச்சிருக்க, சாம்பார் வச்சு வச்சிருக்க. அதெல்லாம் சாப்பிடாம வெளில போய் சாப்பிட்டு வரியா நீ? இட்லி நீ தானே இன்னைக்கு செஞ்ச. நீ செஞ்சது உன்னாலேயே சாப்பிட முடியலையா? இட்லி சாப்பிடுற. இட்லி சாப்பிட்டேன். அதான் இட்லி ஜூஸ் இப்பவே குடிக்கணுமா? காலை குடிக்கணும். காலை குடிக்கணும். காலையா? சரி, ஓகே. இப்பவே குடிக்கணும், பசிக்குது. குடி, ஒழுக்கமா போய் குடி. என் கிளாஸ்ல தான் குடிப்பாங்க. குடி, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், பார்த்து. லெமன் ஜூஸ் இல்ல, ரொம்ப தான் ஜில்லுன்னு தெரியுதுமா. லெமன் ஜூஸ் பொழுது போய் குடிச்சா கோல்ட் ஆகிட போகுது. கொஞ்சமாக குடிக்க வேண்டியதான். அதுக்கு தான் நான் அப்போவே குடின்னு. என்னாச்சு? சுகரே இல்லை, சுகர் கம்மியாக தான் போட்டேன். இங்கே கூட நான் சுகர் போடுறேன். இங்கே வா. உப்புதான் இருக்கு, மாடு உப்புதான் இருக்கு, சர்க்கரையே இல்லை. ஏன்னா முதுகு தான் தெடுதியா? தூக்கத்தில் எப்படி வளருவாங்க? தூக்க கலக்கத்துல வளர்ற. இது என் கிளாஸ் கைஸ். லியோ சோறு சாப்பிட்டானா? லியோக்கு சோறே வைக்கலாமா? நான் சாப்பாடு வச்சிடலாம்.
வச்சிருமா பிள்ளைக்கு கடிக்கிட்டு வச்சிரு. ஏன்னா நான் வைக்க கூடாதுன்னு வைக்கல. வெடிக்கடி கொட்டிட்டு தான் போனேன். தின்னு பிடிச்சிரு. அதுவும் சாப்பாடு வச்சிருப்பாங்க இருக்கு. சாம்பார் சாதம் தெரியல. அருணை எப்ப சாப்பிட்டான்னு எனக்கே தெரியல. நான் போனதும் தூங்கிட்டே இருந்தியா அப்போ? ஆமா. நான் இட்லி சாப்பிட்டேன். இடையில 7 மணிக்கு 7க்கோ 7:30க்கோ எந்திரிச்சேன். எந்திரிச்சு பசிச்சது பாரு, சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். அவ்வளோதான். அப்போதோட இப்போ வந்து நீ எழுப்புற பாரு, இப்போதான் எந்திரிச்சேன். என்னை எழுப்புறது வீடியோ எடுத்துருக்கலாம்ல. பசிக்குது காய்ஸ். எப்படியா குடி. ஒரு நேரத்துல எனக்கு பசிக்குது. கொஞ்சமா குடி. எல்லாத்தையும் குடிக்க கூடாதா? குடிக்கலாம். ஒத்துக்குதான்னு தெரியல உனக்கு. மடம் 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 குடி. குடிச்சிடுறியா? குட்கலா மெதுவா குடினா கட் பண்ணிக்கிட்டா. ஐய எல்லாத்தையும் வேறு எடுத்துட்டு கிடக்க, என்னையும் வேறு எடுக்க சொல்கிறேன். மூஞ்சி பாரு பழைய 5 வயசு. இந்த மாதிரி டைமில் நீ ஏன் அழகாக இருக்க தெரியலையே. இந்த மாதிரி டைமில் தான் அழகாக இருப்பான். நான் சும்மா சொன்னேன். ஏய் நிஜமா நல்லா தான் இருக்கேன், அழகாக தான் இருக்கேன். ஓகே. திஸ் இஸ் மங்கன் மங்கு ஸ்டைல். ஓகே மூடிட்டு குடிங்க. இப்படியே நல்லா ஐஸ் வைக்கலாம். ஒழுக்கமாக சாப்பிட்டியா என்ன? அருண் போட்டு கொடுத்தானா? அருண் போட்டு கொடுத்தானா? ஆமாவா இல்லையா? சாப்பிட்டியா இல்லையா? உண்மையை சொல்லு. நிஜமாக சாப்பிட்டேன் சொல்லுடி. சாப்பிட்டேன்டா, நான் தான் சொன்னேனே சாப்பிட்டேனே 7:30 மணிக்கு. சரி வெரி குட். ஓகே கைஸ், ஃபைனலாக டே 1 எண்டுக்கு வந்தாச்சு. டே 2ல் காலடி எடுத்து வச்சாச்சு. ஸோ தூங்க போகிறோம். டே 1ல் பீரியட்ஸ் டைமில் அம்மாவோட கேரிங் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. டே 2ல் முடிஞ்சளவு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ தூங்கலாமா? ஓகே, கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ஒய்ஃப்லாம் இந்த மாதிரி டைமில் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கோங்க. இது ஒன்லி கண்டென்ட்டுக்காகலாம் இப்படி பண்ணல. நான் நார்மலாக சமைக்கிறது எல்லாமே ஆரம்பிச்சிட்டேன். காலையில் சேஃப்டி வாங்கி வச்சுட்டேன். நான் நார்மலாக தான் இருந்தேன். இவ தான் இதை எடுத்துகிட்டு இருந்தா. சரி, அப்புறம் நான் யோசித்தேன். இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து பீரியட்ஸ் கண்டென்ட் ஒன்று போட்டிருப்போம். இப்போ நான் யோசிக்கும் போது இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களுக்கெலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது, பசங்க நம்ம கேர் பண்ணும்போது அவங்க இன்னுமே ஒரு அளவு கடந்த லவ்வை நம்ம கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே, எனக்கு தெரியல இந்த vlog எடுத்தா, பட் ஓகே. எப்படி போகும்னு தெரியல. இந்த கமெண்ட் பண்ணுங்கள். மதனோட கேரிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் மதனோட கேரிங். ஸோ உங்களுக்கு மதனோட கேரிங் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய். எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டாடா, பை பாய். See you on day 2. டாடா. இதெல்லாம் டாட்டா கூட சொல்ல முடியாது.